புரட்சி தலைவர் எம்ஜிஆருடன் 45 திரைப்படங்களில் நடித்த நகைச்சுவை நடிகர் நாகேஷ் தான். இதில் 19 திரைப்படங்களில் நாகேஷுக்கு ஜோடியாக நடித்தவர் ஆச்சி மனோரமா. திருவிளையாடல் என்ற திரைப்படத்தின் காட்சிகளை ரஷ் பார்த்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், நாகேஷின் நடிப்பு பிரமாதமாக உள்ளது, தயவு செய்து எந்த காட்சியையும் கட் பண்ணிடாதீங்க என்று டைரக்டர் ஏபி நாகராஜனிடம் கேட்டுக்கொண்டாராம். நகைச்சுவையில் மட்டுமல்ல, நீர்க்குமிழ் என்ற திரைப்படத்தில் குணச்சித்திர வேடம், சர்வர் சுந்தரம் என்ற திரைப்படத்தில் ஹீரோ வேடம், அபூர்வ சகோதரர்கள் என்ற திரைப்படத்தில் வில்லன், மகளிர் மட்டும் என்ற திரைப்படத்தில் பிணம் என்று வெளுத்து கட்டியவர் நடிகர் நாகேஷ். அபூர்வ ராகங்கள் என்ற திரைப்படத்தின் ஷூட்டிங்கில் இயக்குனர் கே பாலச்சந்தர் ஆக்ஷன் சொல்லிவிட்டார். நாகேஷ் ஒரு கோப்பையை கையில் எடுத்து சுவரில் தெரிந்த தன் நிழலை பார்த்து சியர்ஸ் என்று சொல்ல படம் பார்த்தவர்கள் அனைவரும் பாராட்டினார்கள். நடிகர் நாகேஷின் டைமிங் சென்ஸுக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. நடிகர் நாகேஷை எப்போதும் டே ராவுஜி என்றுதான் செல்லமாக அழைப்பாராம் இயக்குனர் கே பாலச்சந்தர். டைரக்ஷன் துறையையும் இவர் விட்டு வைக்கவில்லை. பார்த்த ஞாபகம் இல்லையோ என்ற திரைப்படமும் இவரது டைரக்ஷனில் வெளிவந்த திரைப்படம்தான். பண விஷயத்தில் நடிகர் நாகேஷ் கரார் பேர் வழி என்று சினிமா உலகில் ஒரு பேச்சு உண்டு. ஆனால் எவ்வளவு பணம் இருந்தாலும் சாப்பிட ஒரு வயிறுதானையா என்று சொன்ன எளிமையான கலைஞன் நாகேஷ் என்பதுதான் நிஜம். சீட்டாட்டம், டேபிள் டென்னிஸ், தத்துவம், நடனம், நடிப்பு என்று எதை செய்தாலும் உச்சம் தொட்ட கலைஞன் என்று நடிகர் நாகேஷை புகழ்ந்தவர் கவிஞர் வாலி. நாகேஷ் என் வாழ்வில் நட்சத்திரமாக, மூத்த அண்ணனாக, அறிவுரை சொல்லும் நண்பனாக, அறிவுரை கேட்கும் அப்பாவியாக, சொல்லிக் கொடுத்த ஆசானாக, சொல் பேச்சு கேட்கும் மாணவனாக பல பொறுப்புகளை ஏற்றிருக்கிறார் நாகேஷ் என்று சொன்னவர் கமலஹாசன். பஞ்சதந்திரம் என்ற திரைப்படத்தின் ஷூட்டிங் உணவு இடைவேளையில் கமல் சிக்கனை முள்கரண்டையால் குத்தி கொண்டிருந்தாராம். அப்போது அருகில் இருந்த நாகேஷ் கேட்டாராம், கோழி இன்னும் சாகலையாப்பா என்று. தசாவதாரம் படத்தின் கடைசி நாள் ஷூட்டிங்குக்கு வந்து நடித்து கொடுத்த நடிகர் நாகேஷ் கடைசியாக சொன்ன வாக்கியம் இதுதான் என் கடைசி படம், நல்ல படம், ஐ எம் ஹானர்டா கமல் என்று நடிகர் கமலஹாசனை பார்த்து கூறியிருக்கிறார் நாகேஷ் அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலுக்கு உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.